ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் இந்த சுடர் பண்ணது பெரிய தப்பு. அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும், இல்லைன்னா அவளுடைய ஆட்டம் அஞ்சு கூட அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்ன தான் வெண்பா மேலே பாசம் இருந்தாலும் வெண்பாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரேணுகா அவளுடைய வாழ்க்கையை விட்டு போகணும். அவள் இருக்கிற வரைக்கும் எந்த இதுவுமே நடக்காது. அதனால் அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரகுவை பிடிச்சி அவன் மூலியமாக அங்கே என்னென்ன நடந்தது, யார் யார் கூட்டு, அதுவும் இல்லாமல் இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு அது மூலியமாக இந்த சுடருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டுருக்காங்க இந்த மல்லி. இவங்க காலங்காலையிலேயே போலீஸை கூட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனதும் என்ன ஏதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க மொத்த பேரும் இவதான் சுடரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லி இருந்துக்கிட்டு ஆமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் யார் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால் அவளை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாடம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்த போலீஸ் இருந்துக்கிட்டு நீ யார், என்னென்ன வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலேயும் நடித்த, அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக நீ இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பச்சை புள்ள இல்லை, அதனால தான் உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நானே வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியும். உனக்கு புரியாது, உனக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா நீ பண்ண வேலைங்க அப்படி, இதுக்கு மேலேயும் நீ ஏமாற்றணும்னு நினச்சே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் அப்பா வந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு இவ சொல்ல, ஓஹோ உங்கள் அப்பா வேறு வரான்னு எதிர்பார்த்துன்னுக்கிறியா, வருவார் இரு, உனக்கு நல்ல நாள் கொடுப்பாரு அப்படின்னதும், என் அப்பா என் மேலே உயிரை வச்சிருக்காரு, கண்டிப்பாக அவர் எதுவும் பண்ண மாட்டார், தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்தால் நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு அவளை செருப்பை கழட்டி 4 கட்டி பொருன்னு அடித்து அவளை கீழே தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ தைரியம் தான் என்னையே ஏமாத்திருப்பேன், இத்தனை நாளாக நாங்களும் உன்னை நல்லவன் நினச்சிருந்தோம், ஆனால் நீ இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு எங்களை நாடகம் நடித்து எங்களை ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கே எதிராக வேலை செஞ்சிட்ருக்க, அதுவும் எங்கள் வீட்டில் இந்த பணம் சொத்து பத்து எல்லாத்தையும் ஆளை வச்சு நீயே திருடிட்டு அந்த இதை வேற யாருமே செய்யாத மாதிரி அப்படி பேசினுங்கிற, யாருன்னு அப்படி நீ தான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்ட மாதிரி, அதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் 10 மாதம் சுமந்து வேண்டும் பெத்தன்னு சொன்ன பற்றியா, அதை மட்டும் என்னால் நம்பவே முடியாது, மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கதிரேசா அவளை துரத்தி புரட்டி எடுக்க, அதுக்கப்புறம் நம்ம இவங்க பூஜை சும்மா இருப்பாங்களா, பூஜைன்ற பார்த்தா அவங்க தங்கச்சி நிஷா அவள் இருந்துக்கிட்டு அவள் பங்குக்கு அவன் ஆள் கேட்குறான், ஏண்டி நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, என் அக்கா எவ்வளோ பெரிய தெய்வம் மாதிரி அவள் பேரை சொல்லியா ஏமாத்திட்டுருக்க, அதுவும் இல்லாமல் உனக்கு பேர் ரேணுகா வேற, உன்னை தூக்கின்னு போய் குப்பை தொட்டியெல்லாம் போடுகான்னு தான் வைக்கணும் பேர், எத்தனை நாடகம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது, உன்னால் எல்லாமே மாறிடுச்சு, இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் ராணி நான் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதில் குறுக்கால நீன்னு ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தேன், அதுவும் நீ சொல்கிறத தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு உனக்கு வச்சான் பற்றியா கடவுள் ஆப்பு, அதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது, இனிமேலும் இதே மாதிரி ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் போலீஸில் உன்னை டின் கட்டிடுவாங்க, அதனால் இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு, அதை விட்டுட்டு அங்கேயும் போய் நான் தான் பெரிய ஆள் ஆடிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் உன்னை தூக்கி நொங்கு எடுத்துருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புகிறேன் இந்த நிஷா. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாத இருந்தவளுக்கு மாமியார் வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க இவளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. மாமியார் வீடுன்னா விஜயோட அம்மா வீடு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவளை பூந்தி லட்டு எல்லாத்தையும் வாயிலேருந்து இவளவே எடுக்க வைக்க போகிறாங்க, அந்த அளவுக்கு இவளை நண்டு கலட போகிறாங்க. அந்த வேலையை செஞ்சு ஐயோ இனிமேல் இந்த திருட்டு வேலையே சாமி, அதுக்கு நான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன், இந்த திருட்டு வேலை செஞ்சதுனால தான் இந்த மாதிரி கேவலமான இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி இது வேணாம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கா. ஆனாலும் அவள் பண்ண தப்புக்கு அவள் பிராய்ச்சித்தை அனுபவிச்சு தானே ஆகணும், அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.